எனக்கும் இந்த இவங்களோட எனக்கு இப்போ நான் வேலை பார்த்தது கிட்டத்தட்ட 2005 6 நான் எஸ்பி கோயம்புத்தூரா இருந்தேன். அந்த காலத்துல எனக்கும் உங்களுக்கும் எந்தவித அறிமுகமும் கிடையாது. அதுல நியூஸ் என்னை பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்க. அப்புறம் உங்க மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினாரு. அந்த ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன். ஆடியோ ரெக்கார்டிங் அந்த அம்மா அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காரியம்னா அது பொறுத்த வரைக்கும் சூசைடு சொல்றாங்க. அந்த கார்ல மருந்து குடிச்சிட்டு செத்து போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்கல்ல. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது அந்த இதை கேட்ட பிறகுதான் சரி நல்லா இல்லை, அவங்கள்ட்ட ஒரு ஆறுதலும் சொல்லணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பண்ணா என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் உள்ள வரேன். இவங்க நீ கூப்பிடலை, இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது. நானா தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துகிட்டு இருக்கேன். விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன். வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மூவிங்காக இருந்தது. பாப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம மெச்சூர்டு டாக்கிறது, நம்ம மெச்சூர்டாக பேசிச்சு. பாவம் சின்ன வயசு 27 வயசு பிள்ளை அப்படி சாப்பிடும் போது என்னுடைய டியூட்டிக்காக இங்கே வாங்க, என்னுடைய கடமையில் நான் வந்து பார்த்துட்டு இவங்களோட பேசினேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கடைசியில் அந்த இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறதுலையே அது ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டா வேற இருக்காங்க. இவருக்கு அசிஸ்ட் பண்றது ஒரு கவுன்சில் இருக்காங்க, கூடிய இருக்கிறாங்க. மிஸ்டர் கவுன்சில் யங் அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க. சார் கவுன்சில் வந்துகிட்டு இருக்காங்க, கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க. கவுன்சில்ட்டையும் நான் பேசினேன். மொத்தத்தில் எஃப்ஐஆர் படிச்சு காட்டினாங்க. அதையும் பார்த்தேன். அது சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. சூசைட் 174 அன்நேச்சுரல் டெத். இப்போ 194 புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்கான்ட்ரவர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அதை அவங்களும் எவ்வளவு பெரிய கொம்பன் டிஃபென்ஸால கூட உடைக்க முடியாது. பெரிய டிஃபென்ஸ் லாயர் இருந்தால் கூட அதை உடைக்க முடியாது. இம்மீடியட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கிவன். அது மனசுக்குள்ள ரெண்டா பிரிக்குது. மென்டல் டார்ச்சர் எவன் பண்ணா, பிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கிறது ரெண்டா பிரிச்சு கொடுக்குது புள்ள. ஆனால் சொல்ல போகும்போது மற்றது வேற கண்டென்ட்லாம் இல்லை. டார்ச்சர்னால நான் முடிச்சுக்கிறேன், அதோடைய டெத், அதோட இது போக இன்னொரு வார்த்தை, என்னால் இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொரு வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை நான். ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமா நான் காட்டிக்கிட்டேன், நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. ஸோ மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காரு. கார்லயே சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு, இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு. எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமா அதை கோர்ட்ல கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க லேபரேட்டரி சார் கொஞ்சம் வருங்க லேபுக்கு போயிடுச்சுன்னா அதுல அவங்க டெக்னிக்கலா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அது ஒண்ணு போதும் அவங்களுக்கு. அதுல ஃபேப்ரிகேஷன் இருக்குதுன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு எவிடன்ஸை வச்சே ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலேயே அவங்க கண்டிப்பா தண்டிச்சு போடுவாங்க. என்னுடைய கணக்கு என்னுடைய இதில் கொடுத்துருவாங்க. இது போக ஃபர்தரா ஏதோ டவுரி டிமாண்ட் எல்லாம் இருக்க வரையும் அப்படிலாம் சொன்னாங்க. அது அவங்க ஆர்டிஓ அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஆர்டிஓ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அவர் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால யார் எதை கொடுத்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் கோர்ட் அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த இதில் இன்ன வரைக்கும் டிஎஸ்பி தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. டெத் வித்தின் 7 இயர்ஸ்னால அவங்க தான் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இங்க மட்டும் இல்லாம துரோ சட்டம் இது டெத் வித்தின் எத்தனை நாள் சார்? 78 days அப்படின்னு தான் வருது. அதுல எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வலி இருக்கும், தாங்க முடியாது. வலி ரொம்ப நாளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் எஸ்பி முன்னோர் வரும். அப்படின்னா மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க, அவங்களே முன் செய்யும். ஆனா மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட இழைக்கப்பட்ட கொடூரம் இல்லையா, இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்றேன் பொதுவா. ஆனா தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியில இல்லை. தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியில் இது பெரிய வருத்தம். நீங்க எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. 38 எஸ்பி 38 மாவட்டத்தில் இருக்காங்க. இவங்க யாராவது ஒரு ஆளு இந்த கவர்மெண்ட்லயோ இந்த 4 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி இன்சிடென்ட்ல இப்படி நடந்திருக்கு, பச்சை குழந்தைய கூட கொண்டுருவா. இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் த கிரேட் கிரைம். என்னுடைய டியூட்டியில என்னுடைய கடமையில இதை நான் டியூட்டியில இது எனக்கு சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா என் வாழ்க்கையில காக்கி சட்டை போடல கொடூரமான குற்றம் இது வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்துல ஈடுபாடு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத நல்லா காட்டலாம். ஏற்கனவே போலீஸ் லெஜிட்டிமேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க. நல்லா இருக்க நேர்மையானவங்க. நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிட்டிமே அடி வாங்கி
தொங்குது. போலீஸோட லெஜிட்டிமேட் ஏத்துக்க மாட்டேறாங்க. எனக்கே கூட பயமா இருக்கு, என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி, அந்த அளவுக்கு மனக்கவலை. எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு இடிக்கிறான்ற. அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜி, டிஜிபி, ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி ஆயிட்டாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது. அப்படின்னா இவங்கெல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது. காவல் நிலையங்கள்ல நடக்காது. இதனுடைய விளைவு வந்து, எனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் 30 வருஷம் இந்த காவல் நிலையத்துல உழைச்சவன். இந்த காவல் நிலையத்துல உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சிரமம் பார்க்காம மெதுவா கட்டி இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு பெருமை சேர்த்தனா வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும். சிறுமை சேர்க்காம இருந்தேன். அந்த கடமையில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இது மாதிரி இதெல்லாம் எஸ்பிஸ் வரணும். முக்கியமா லேடி எஸ்பிஸ் வரணும். உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாருங்க. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு, அவர் விட்டு விலக முடியாது. இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேலை தெரியல. அப்படின்னா வேலைன்னா நாலேஜ் ரிலேட்டிங் டு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலையும் பய உணர்வுல அந்த பாக்ஸில் போய் இவர் நிற்பாரு, கேள்வி கேட்பாரு. அந்த பாக்ஸில் நிற்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஹெவி ஹெட்டட் லாயர்ஸ் வந்து கிண்டி கிளங்கெடுப்பாங்க. கிராஸ் கிளக்கெல்லாம் போகும்போது சில நேரங்களில் இன்சல்டிங் கொஸ்டின்ஸ்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய வேலைகளை கடமையில செல்லும் போது சில சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்த இதெல்லாம் இருந்துட்டு. ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக மட்டும், டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும், சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட வேலை இல்லை. இந்த வேலை வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். ரிப்பீட், சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். தட் ஷுட் பி தி ரிலிஜன் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸரோட மதம் இந்து, முஸ்லீமு, கிறிஸ்தவ மதமா இருக்க முடியாது. ஏழைகளுக்கு, கிரைமால பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்யறது அவங்களுடைய மதமா அவங்க ஏத்துக்கிடணும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும். இது ஒரு பெரிய அட்வைசரியா எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவேன்னு சொல்ற மாதிரி எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் அவங்க என்னைய பார்க்க கூடாது, முன் வரணும். இதுக்கு காரணம் என்ன? மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தள்ளுறாங்க. நல்லா பேசுறாரு சார், ஏன் பேசுறான்னு வந்து எடுக்க வேண்டியதானே கேச. நல்ல தமிழ் பாடம்லாம் போடுறாரு, நல்ல பாடெல்லாம் போடுறாரு, வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சேலரி கொடுக்கறத வச்சு நான் ஒண்ணு சொல்லல. உன்னுடைய இன்வால்மெண்ட் என்ன? குத்துக்கல் மாதிரி உட்கார முடியாது. கேட்டா சூப்பர்வைசர் ஆஃபீஸர், நாலடி ஆஃபீஸர், இது எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன்? எவ்வளவு நாளைக்கு? இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ போலீஸ் லெஜிட்டிமேஷன் ஏற்றுக்கொள்ள தன்மை எங்க வந்து நினைக்குது? கிட்டத்தட்ட நெருக்கி 10-20 வந்துருச்சு. 90 பேர் போலீஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது எஸ்பிகள் முன்ன வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும். அப்படி காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும்? எஸ்பியே வந்து விசாரிக்கிறார் சார், எங்களுக்கு மனசுல நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதா நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்றேன். தட்ஸ் ஆல். இப்போ எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேளுங்க சார். இது அதிகமா இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கு சார். டிஎஸ்பி பண்றாரு லீகலா, டாக்குமெண்ட் வைட்டல் டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணிட்டேன்னு அட்வொகேட் சொல்றாரு. இந்த அட்வொகேட் வந்து வழக்கமா எப்படின்னா விக்டிமுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. விக்டிம்னா பாதிக்கப்பட்டவங்க இல்ல, பாதிக்கப்பட்டவங்க அரசு வக்கீல் இருப்பாங்க, அவங்களதான் நம்பி இவர் இருக்கணும். இப்ப அப்படி காலம் கிடையாது. அவர் சில நேரங்கள்ல வழி தவறுவார். புரியுதா? எதுக்குன்னு புரியுதா? அதுக்காக இவர் வாட்ச் டாக் மாதிரி இருப்பார். அதுக்குதான் வச்சுட்டு சட்டத்திலே இடம் இருக்கு. இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்துருச்சு. இவர் கூட வாட்ச் டாக்னா புரியுது அவங்களுக்கு. க்ளோஸா ப்ராசிக்யூஷனை ஃபார் பண்ணி இவங்களுக்கு உதவி பண்ணுவார். சார் கரெக்டா போதா இல்லையா பாரு, அதுக்கு வேண்டி இவங்களுக்கு ஒரு கிளையண்டா இருப்பார். இவங்கெல்லாம் ஏழைகளுக்கு இல்லாம போயிடும். வசதி படைகளுக்கு மட்டும்தான் கிடைக்க முடியும். ஏழைகளுக்கு இது கிடைக்கல. ஏழைகளா இருந்தாலும் சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. அது ஏழைகளுக்கும் கிடைக்கிற மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ரைட். வேற எதுவும் கேள்வி இருக்கா சார்? கேள்விகள். இதுல வந்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த வாய்ஸ் நோட்டு, அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் சார். பாப்பா வந்து அப்ப தகப்பனுக்கு கொடுத்தது, அது ஏற்கனவே கோர்ட்ல கொடுத்து சார் கரெக்டா சீஸ் பண்ணிருக்காங்க. மொபைல் போனே எடுத்திருக்காது. விவோ வாட்ஸ்அப் சார், எனக்கு தெரியாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். விவோ அப்படிங்கிறது கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. கோர்ட் வந்து லேபுக்கு அனுப்புவா. இந்த லேப்னா ஃபாரன்சிக் லேபரட்டரி. அதுல போட்டு அவங்க வந்து எதுவும் அதுல கரெக்டா இருக்கு, அதாவது மெட்லிங் ஆர் எடிட்டிங்ல இல்லைங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்கள வந்து 65B சொல்ல அது வேணும்பாங்க, சில பேருங்களை வேணான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க டெக்னிக்கலா அவங்கலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அட்வொகேட் வில் க்ளோஸ்லி ஃபாலோ. இஸ் an young lawyer, you will definitely I have belief in him. செகண்ட்லி சார், தாமதம்னா நல்லா பார்க்கணும். தாமதம்னா ஒரு இலக்கு இருக்கும், அதுக்கு ஓடுறதுக்கு தாமதம்னா அந்த இலக்கே என்னன்னு தெரியாது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்குல சார். அதே மாதிரி தெரிஞ்சு அபெட்மெண்ட்ல வரும். சூசைடு, இவங்க சூசைடுக்கு டிமாண்ட் ஆஃப் டவுரியும் கொடுக்குறாங்கன்னு இருந்தது உண்மையே சொல்றாங்க. இவங்கெல்லாம் பணக்கார விட்டாளுங்க. பணக்காரன்னு சொல்ல முடியாது, பொருள் படைச்சவங்க, செல்வந்தர்கள். பொய்யவோ மிகைப்படுத்தி சொல்றதுக்கு எல்லாம் வேண்டிய வாய்ப்பெல்லாம் இல்லை. அதுக்கு வேண்டியது இருக்கு. ரெண்டாவது பச்சை பையன் ஒருத்தர், இவர்